எல்லாருக்கும் வணக்கம் அக்கா. இது தசாவதாரம் 2. இது தசாவதாரம் 2 இல்லையா? சாரி, இந்தியன் 2. அது படத்தில் நம்ம ஆண்டவர் ஏகப்பட்ட கெட்டப்பு போட்டு வந்தார்ல, அதனால் வந்து லிட்டில் கன்ஃபியூஷன். இது இந்தியன் 2 தான். கதையா? கதை அதே ஊழல் லஞ்சம் லவண்ய கதை தான். நாட்டில் நடக்கிற கரப்ஷனை பார்த்து வெறுத்து போன விடலை பயிலுவ கூட்டம் வந்து ஊழலை ஒழிக்க போறோம்னு சொல்லி பல வருஷங்களுக்கு முந்தி காணாம போன இந்தியன் தாத்தாவை கம் பேக் இந்தியன் அப்படின்னு ஹேஷ்டேக்லாம் ட்ரெண்ட் பண்ணி திரும்ப வர வைக்கானுவா. ஆனால் அவர் திரும்பி வந்த பிறகு அதே கூட்டம் ஒரு கட்டத்தில் கோ பேக் இந்தியன் அப்படின்னு சொல்லி அவரை துரத்தி அடிக்கி. அது ஏன் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. படம் ஷூட்டிங் நடக்கச்சிலேயே விவேக், மாரிமுத்து, நெடுமுடி வேணு, மனோபாலா, அப்புறம் ஏதோ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்னு இப்படி பல பேரை காவு வாங்கின படம் இப்போ ரிலீஸ் ஆகி படம் பார்க்க வந்த ஆடியன்ஸை காவு வாங்கியிருக்கு. நான் 6வது படிச்சில் இந்தியன் படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த சமயத்துலலாம் இந்தியன் தாத்தா அப்படிங்கிறது வந்து ஒரு பிராண்டு. அந்த பிராண்டு இத்தனை வருஷம் கழிச்சு திரும்ப வருதுன்னா அதோட கம்பேக் வந்து எவ்வளவு ஃபயரா இருக்கணும். என்னடா பச்சை பிள்ளைய ட்ரெஸ் காம்படிஷனுக்கு அனுப்புற மாதிரி கலர் கலரா ட்ரெஸ் போட்டு லாந்த விட்டு அந்த பிராண்டையே ஒட்டுமொத்தமா சேதைச்சு சோழியை முடிச்சு விட்டுருக்காவ. கதை ஒரு ரூட்ல ஓடிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தேன்னா அதுக்கு சம்பந்தமே இல்லாம தாத்தா வேற ஒரு ரூட்ல ஓடிட்டு குரல் வித்தை எல்லாம் காட்டிட்டு இருக்கு. ஓப்பனா சொல்லணும்னா இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிராண்டை கொண்டதுக்கு பதிலா ஒரே அடியா பார்ட் 1லயே அவரை பழி கொடுத்துருக்கலாம். தாத்தா மட்டும் இல்ல, சித்தார்த்து, ரகுல் பிரீத், பிரியா பவானி, விவேக், எஸ்.ஜே. சூர்யா, பாபி சிம்ஹா, காளிதாஸ்னு படத்துல வந்த எந்த கேரக்டர்களையுமே விட்டு வைக்கல. எல்லாருமே விளக்கு வெளிச்சத்துல வந்து சிக்கன விட்டில் பூச்சியல் ஆட்டம் தான் தெரியுதாவ. இந்தியன் பார்ட் 1ல சுஜாதாவோட வசனங்களுக்கு சில்லறையெல்லாம் செதற விட்டு படம் பார்த்து ஆளுவையா நாங்க. இதுல என்னடான்னா எல்லா கேரக்டர்களுமே டிஆர் படத்துல வர மாதிரி ரைமிங்கா வசனம் பேசி நம்மளை போட்டி போட்டு துன்புறுத்திருக்காவ. இருக்கிற துயரம் பத்தாதுன்னு ஹை டெசிபல்ல காதுக்குள்ள கடப்பாறை இறக்குற மாதிரி பிஜிஎம் போட்டு தாம் பங்குக்கு நம்மள ஒரு பக்கம் கதற விட்டுருக்காரு அனிருத். இன்னொரு பக்கம் படத்துக்கு பாட்டு எழுதுவாங்கன்னு பார்த்தா தாத்தா வாராரு, கதற ஓட போறாரு, செதற ஓட போறாருன்னு ஐயா பாட்டுக்கு எதையோ எழுதி வச்சிருக்காவ. ஐயோ, அந்த பாட்டை கேட்கல வேற நம்மளுக்கு அவர் தான் வராரு, இதை தர போறாரு, அதை தர போறாருங்கிற அந்த விடியல் பாட்டு வேற நினைவு வந்து சொல்லி. ஆனா எனக்கு என்னமோ கதறலு செதறலுன்னு அந்த பாட்டே ஒரு குறியீடா தான் தோணுது. படத்தோட எந்த ஒரு சீன்லையும் நம்மளால கனெக்ட் ஆகவே முடியலனாலும் சமுத்திரக்கனி சித்தார்த்திட்ட சிக்கிற சீனும் அதை தொடர்ந்து வர சில காட்சிகள் தான் அந்த படத்திலேயே கொஞ்சம் உருப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இந்த மாதிரி படத்துல வர சென்டிமெண்ட் ஏரியாவை பூரா வசந்த பாலனை வச்சு டைரக்ட் பண்ணிருப்போம். உங்களுக்கு எண்ட் கிரெடிட்ஸ்ல வசந்த பாலன், சிம்புதேவன், அப்புறம் இன்னும் 2 டைரக்டர்ஸ் பேர்லாம் வந்துச்சு. இதுல யார் எந்த போர்ஷனை டைரக்ட் பண்ணான்னு தெரியல. ஏன்னா இந்த படத்துல எந்த ஒரு சீனையுமே சங்கர் டைரக்ட் பண்ண மாதிரி தெரியல. படத்தோட பாதி தண்ணியில ஊற வச்ச முறுக்கு மாதிரி சவச்சவன் இருக்கு. 2வது பாதியில தாத்தாவை வச்சு ஏதாவது கருத்து சொல்லிருப்பானு பார்த்தா அவரை வச்சு ஃபன் பண்ணிருக்கானுவோ. எச்சியை தொட்டு எழுதுறதெல்லாம் ஒரு காட்சின்னு அதை 20 நிமிஷத்துக்கு எடுத்து வச்சிருக்கானுவோ. நம்ம தாத்தாவும் பாகத்துல வர்ம கலன்னு 1-2 தான் யூஸ் பண்ணாரு. ஆனா அதுல விடுபட்டு போன வர்மத்தை எல்லாம் இதுல 1 by 1 எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அது வரைக்கும் சில்லியா தெரியுத தாத்தா கிளைமேக்ஸ்ல வர 6 பேக் ஃபைட்ல கில்லியா மாதிரி தெரிக்க விட்டுருக்காரு. ஆனா பாபி சிம்ஹாட்ட இருந்து தாத்தா தப்பிக்கிற சேசிங் சீனை பாக்கச்சுல ஆத்தா புயல் வேகத்துல போயிட்டு இருக்கேன், இந்த நேரத்துல எதுவும் குறுக்க மறுக்க வந்துடாம நீ தான் காப்பாத்தணும் அப்படிங்கிற வடிவேல் காமெடி தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஒழுங்கா இந்தியன் தாத்தாவா வந்துகிட்டு இருந்த ஆண்டவர் திடீர்னாப்புல மக்கள் நீதி மையம் தலைவரா மாதிரி இன்னைக்கு இவர் தான் மினிஸ்டர் அப்படின்னு அதிமுகவுக்கு ஒரு குத்து. உங்ககிட்ட காசு இருக்குன்னு சொல்லி 1.5 கோடி கொடுத்து இவனை டாக்டர் ஆக்குதேல, நாளைக்கே உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா இவனை நம்பி இவங்க ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்களா அப்படின்னு நீட்டு விளக்குக்கு எதிராக திமுகவுக்கு ஒரு குத்து. அங்கிருந்து அப்படியே ஒரு யூட்டன் அடிச்சு திடீர்னாப்புல அம்பானி மகன் கல்யாணம், கோல்டன் பேலஸ் அப்படின்னு கார்பரேட்டுக்கு எதிராக ஒரு குத்து அப்படின்னு ஆண்டவர் அவரோட ஆர்கசத்துக்கு என்னென்ன குத்தணுமோ அத்தனையும் குத்துன்னு குத்திட்டு இருக்காரு. ஆனா ஒரே ஒரு நிமிஷம் நம்ம யோக்கியமா அப்படின்னு நினைச்சு பார்த்திருந்தாருன்னா இதையெல்லாம் சீனா வச்சிருக்கிறதுக்கு அனுமதிச்சிருப்பாரா? நடந்திருக்கா இல்ல? இப்படி கதை எதை நோக்கி பயணம் ஆயிட்டு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள படமே முடிஞ்சு போகுது. படம் முடிஞ்ச பிறகு சும்மா இருக்காம 3வது பாட்டுக்குள்ள ட்ரெய்லர் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி சில சீனுகளை ஓட்டி விடுதாவ. அதுல என்னடானா அவரோட காதலிங்கிற மாதிரி காஜல் அகர்வாலை காட்டுதாவ. ஆனா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் முதல் பாகத்துல அவரோட பொண்டாட்டி வந்து சுகன்யா. ஆனா இதுல அவரோட காதலிங்கிற மாதிரி காஜல் அகர்வாலை காட்டுதாவ. எப்படி? ஒருவேளை 3வது பாகத்துல ஆண்டவரோட அந்தரங்க வாழ்க்கையை காட்ட போறாளோ என்னமோ இருக்கலாம். படத்தோட ப்ரொடியூசர் யாருன்னு ஊர் உலகத்துக்கே தெரியும். உண்மையை சொல்லணும்னா ஊழல் பண்ணி சம்பாதிச்ச பணத்தை வச்சு படம் எடுத்து யாரும் ஊழல் பண்ணாதீங்க அப்படின்னு ஊருக்கு உபதேசம் பண்ணிருக்காவ. முதல் பாதி கதறலு, 2ஆம் பாதி கதறலு. காசு இருக்குதுன்னு கலர் கலரா ஊருக்கே பெயிண்ட் அடிக்கிற டைரக்டர் சங்கர் இதுல எல்லாருக்கும் நல்ல விபூதி அடிச்சு விட்டுருக்காரு. மொத்தத்துல டைரக்டர் சங்கர் சங்க அறுத்துட்டாரு. யாரையோ இழுத்து போட்டு குத்துற இந்தியன் தாத்தா டைரக்டர் சங்கரை மட்டும் ஏன் குத்தா முட்டாருன்னு தெரியல. சங்கர் கிட்ட இருந்த சரக்கே அவ்வளவுதானா, இல்லைன்னா இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த படம்லாம் அவர் எடுத்த படமே இல்லையான்னு புரியல. ஆனா இதையெல்லாம் எப்படி ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணானுவ அப்படின்னு கேள்வி கேட்கறத விட்டுட்டு விஸ்வரூபம் 2வையே பார்த்த முட்டா பயவில்லை இதை பார்க்க மாட்டான்ல என்ன அப்படின்னு நினைச்ச ஆண்டவரோட தன்னம்பிக்கைக்காண்டியே இந்த படத்தை நீங்க கண்டிப்பா ஒரு வாட்டி பார்க்கணும். சரி, இவ்வளவு மோசமா ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னு கேட்டேன்னா பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இதுக்கு பிறகு இந்த படத்தை பார்க்க போற 4 பேருக்கு நல்லதுன்னா இப்ப நான் சொன்ன எதுவுமே தப்பு இல்லை. கரெக்ட் தானே? மறுபடியும் இன்னொரு வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம். தாத்தா தான் வராரு, விரல சொல்லட்ட போறாரு, அதுதான் நல்லா இருக்கு. எங்க கேட்ட மாதிரி இருக்கு.